இந்த மாதிரி நம்ம சொல்ல போடுற கடவுளால் கொடுக்கப்பட்ட கிஃப்டட் சைல்ட்ஸ் எல்லாருமே வந்து டாமினேட்டிங் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சாதிச்ச நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லேஷியா கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஐன்ஸ்டைன் இருக்காங்க சயின்டிஸ்ட், அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடலிங் பண்றாங்க, ஸோ டான்ஸ் பண்றாங்க, இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோல பாட்டெல்லாம் பாடுறாங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா இவங்களுக்குள்ள திறன் ஏதாவது ஒரு ஸ்கில் ரொம்ப டாமினண்டா இருக்கும். அதாவது வந்து நம்ம அவங்க பரம்பரையில இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் ஃபேமிலியா இருக்கலாம், ஒரு சிங்கர் ஃபேமிலி, ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம். நாங்களே நிறைய வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஏன்னா வந்து எழுதவே மாட்டாங்க ஒரு குழந்தை, தப்பு நல்லா டிரா பண்ணுவாங்க. ஸோ அப்ப நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு அதுல நாங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண சொல்லுவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா ஓடும்னா அந்த குழந்தையோடைய திறமையை இன்னும் மென்மேல பட்டு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புவாங்க. ஸ்கேட்டிங் பண்ண நம்ம படியிலே பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க ஸ்கேட்டிங்ல இருக்காங்க, டான்ஸ்ல இருக்காங்க, யோகா பண்றாங்க, சிலம்பம் பண்றாங்க. ஸோ நாங்க எங்களுடைய ஆஸ் அ ஒரு கிளினிக்கல் சைக்காட்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா ஆகட்டும், நாங்க அந்த குழந்தைங்களுடைய டாமினேட்டிங் ஸ்கில்லை கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம். ஆனா நீ ரியலி வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்றாங்க. நிறைய குழந்தைங்க சாதிக்கிறாங்க. எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து குழந்தைங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போய் பண்ணிருக்காங்க, ஆனா வின் பண்ணல. பட் மத்த சிறப்பு குழந்தைகள் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய டாமினேட்டிங் ஸ்கில் இருக்கு. ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணோம்னா அந்த குழந்தை வந்து சொல்லிக்க கொள்ள முடியாத அளவுக்கு சாதனையாளராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கூகுள் போங்க, எதுல வேணா போங்க, டிஸ்லேஷியாவில் இருந்து சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க, ஆர்டிசம்ல சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க. கரண்டா இருக்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கூட ஒரு டிஸ்லேஷியா பேஷண்ட் தான் சொன்னாங்க. ஸோ நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா நிறைய பேர்கள் வந்து இந்த மாதிரி கேட்டகரி குறைபாடுகள்ல இருந்து அவங்க வந்து டாப் மோஸ்ட் லெவல்ல வந்திருக்கிறத வந்து நான் லைவாவும் பார்த்துருக்கும். எல்லாத்துக்கான ப்ரூஃபும் இருக்கு. ஸோ அவங்களோட ஸ்கில் டாமினேட்டை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை கரெக்டாக ட்ரைன் பண்ணனா அவங்க வந்து அந்த சாதனையோட உச்சத்துக்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க நாட் அ வேஸ்ட் ப்ராடக்ட், தே ஆர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்.